பச்சரிச்சு கொத்த மண்ணு கீழே கொத்து கொத்தா அங்கே சமந்துதான் நாங்க எப்படிய படிக்க போனோம். அந்த வருஷம் 27ஆம் தேதி எருமாறு நினைக்க போனோம். பச்சரிச்சு கொத்த மண்ணு கீழே கொத்து கொத்தா அங்கே சமந்துதான் அத்தமாக வருவானு ஆசையாக காத்திருந்தேன். அத்தனைக்கு மத்தியில் திறந்து நம்ம நினைச்சிருந்தேன். அத்தமாக வருவானு ஆசையாக காத்திருந்தேன். அத்தனைக்கு மத்தியில் திறந்து நம்ம நினைச்சிருந்தேன். வந்தால வந்து கண்ணம்மா வாழ்க்கைக்கு நீந்தான் தனி புண்ணம்மா. வந்தால வந்து கண்ணம்மா வாழ்க்கைக்கு நீந்தான் தனி புண்ணம்மா. அத்தோட ஏற்படுத்தி அளவுக்கு சின்னது பார்த்துக்கிட்டு கண்ணம்மா ஏதோ சொல்ல வந்த என்ன பாட்டுல தொடங்கினா எந்த பாட்டுல முடிச்சோம்னு எனக்கே தெரியும். எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்க கண்ணு கருத்தமா காவல் செருப்பா காணோம்னா கோயிலுக்கு செருப்பே போட்டு வர மாட்டேன். செருப்பா காணோம். எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்தமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டேன். என் 2 லேடிஸ் வராங்க. ஆமா இங்கிலீஷா? இங்கிலீஷ் இல்லடா. இன்னைக்கு நாங்க தான் யார் யார் காடு போறோம் தெரியுமா? எல்லா நாளும் எனக்கு முன்னாள் பொண்டாட்டி வருவா. அவ இன்னுமே எனக்கு வேணா. அவ மூஞ்சில இன்னுமே முழிக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. 13 வருஷமா பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் பொண்ணு கிடைச்சிருக்கு. எங்க அம்மா அப்பா சாதகம் பார்த்து அருமையான பொண்ணு பார்த்துருக்காங்க. இதுவரை அந்த பொண்ணை நான் நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை. போன்ல தான் பேசியிருக்கேன். நான் ரொம்ப அழகா இருப்பாளாம். அவ பேர் என்ன தெரியுமா? எந்திரி. ஏன் சிரிக்கிறீங்க? அவ பேரு நான் கட்டிக்க போற பொண்ணு பேர் வந்து எந்திரி. அவ வந்தாத்தான் நம்ம வாழ்க்கையே எந்திரிக்கும். அவ பேரு எந்திரி. என் பேரு உட்காரு. முந்திரி சாப்பிட்டாத்தான் எந்திரிக்கும். அவ பேரு எந்திரி. நான் இதுவரை அவளை பார்த்ததே இல்லை. அப்ப இன்னைக்கு வாரா. அவளை பார்க்கணும், சந்திக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் எந்திரி இருந்தாத்த நம்ம வாழ்க்கை. சித்திரை 36ஆம் தேதி கல்யாணம். எனக்கு எந்திரிக்கு அந்த கடையை வாங்கிக்கிறது. இப்ப 1000 ரூபாய் இருக்குல்ல, 2000 பக்கத்துல கடை வாங்குறது இல்லையா? சித்திரை இருந்து வைகாசி 5 தேதி வாங்கிக்க வேண்டியதா? பத்திரிக்கை அடிச்சு உலகமே கொடுத்தாச்சு. எங்க கல்யாணம் எங்க தெரியுமா? ஊர்ல. முதல் இரவு எங்க தெரியுமா? புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல. அப்பதான் 4 பேர் பார்த்து பழகுவாங்க. எந்திரி வரா. எந்திரி வந்தாட்டே. அடியே எந்திரி. என்ன சிரிக்கிறியா? எந்திரி வரட்டும் பாப்பா. அவ வந்தாத்தான் இந்த இடம் கல கல கலந்து. அடியே நாளை கணா. நீங்க எந்திரியோட அப்பத்தாவா? இல்ல எந்திரியோட அம்மாச்சியா? நெகட்டிவ் அடிக்கும். கொஞ்ச நேரத்துல பாருங்க. நெகட்டிவ் அடிக்கும். நாகம் உள்ளது நெகட்டிவ் அடிக்கும். நீங்க கைய மாத்தி சொல்லுங்க கொட்டு. நெகட்டிவ் அடிக்கும். வேற நோக்கங்களை பிடிச்சே பார்த்தோம். உன்னை பார்த்தோட ஏன்னா உன் பேரு எந்திரி. அவங்க இப்ப சொரிய சொரிய எந்திரி. நீங்க பேர் எந்திரிட்டோம். அந்த எந்திரிச்சு சொல்லுங்க. எல்லாரும் அங்க போயா
அடி மருத நாயகம்ல நானே உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. என்னது என் தலையில இடி விழுந்துருச்சு. இனிமே மழை வரும். நீங்க சொல்லுங்க. சரி நமக்கு அழகு முக்கியம் இல்ல, நீ சொல்றதே உண்மை. நமக்கு அழகு முக்கியம் இல்ல, அன்புதான் முக்கியம். ஏன்னா அழகை நம்ம போய் விரும்பி போனோம்னா அவன் தெருவில் விட்டு வேற அழகு டீக்கர் அளவோட போயிடுவான். ஆனா உங்க அன்புக்கு நான் ஓகே, நீங்க ஓகே தானே? நீங்க ஓகே சொல்றீங்க. ஆ. எனக்கு மேரேஜ்ல இஷ்டம் இல்ல. அடியே எந்திரி, இப்படி மட்டும் சொல்லாத, என் வாழ்க்கையே வெறுத்து. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். மேரேஜ்ல இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? படிப்பை முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். படிக்கணும்னு நான் படிக்க வைக்கிறேன், உங்களால படிக்க வைக்க முடியாது. அப்படி என்ன படிப்பு? பிஆர்சி. பிஆர்சி பேராவரேட்டு பட்டுக்கோட்டை பஸ் பாருங்க. பிஆர்சியா? பிஆர்சி மட்டும் இல்ல, பிஆர்சியை முடிச்சுட்டு எம்டிசி படிக்கணும். பிஆர்சி முடிச்சிட்டு அவன் கொஞ்சம் பொம்பளை விஷயத்துல வீக். எந்திரி நீ அப்படின்னு நினைக்காத. ஆனா ஒன்னையும் தடவுறான்னு அவர் ரசம் கேட்பாரு. அவளுக்கு என்னடி? அவளுக்கு என்ன என்ன குறைச்சா? எங்க பாரு, அவளுக்கு என்ன குறைச்சா? ஆளுல குறைச்சலா அல்ல, அழகுல குறைச்சலா இல்ல. அவளுக்காண்டி ஒரு பாட்டு வச்சிருக்கேன். என்ன பாட்டு? அவளை வரிச்சு வந்து பாடுறக்காண்டி ஒரு பாட்டு வச்சிருக்கேன். எங்க பாடுங்க அண்ணா எக்கோ பொண்ணு அசிங்கப்படுத்த போறாங்க. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தோண்டுதே பவன மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ளே கூச்சம், கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. இந்த பாட்டுக்கு நடிச்சு நீ பாத்திருக்கியா? விஜயகாந்த் ரஜினிகாந்த் கட்டி பிடிச்சு விஜயகாந்த் ரஜினிகாந்த்வா? விஜயகாந்த் ரஜினிகாந்த் கட்டி பிடிப்பாங்க. ஒன்னா கட்டி பிடிச்சி ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் லெட்டர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவங்க விஜயகாந்த் பிடிச்சுக்கிறோம், அது வாசி கட்டி பிடிச்சாங்க. ஒண்ணு எனக்கு பிடிக்கலையே. அடியே இந்திரி, என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லாது. தயவு செய்து என்னை மன்னிச்சு, நான் பிடிக்கிறதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ஏன் கேட்கிறேன்? மன்னிச்சிருங்கன்னு அந்த வார்த்தையை நீ சொல்லாத. கல்யாணமே எனக்கு இப்போதைக்கு வேணாமே வேணாம். ஏன் ஏன் வேணாம்னு தெரியுமா? எதுக்கு? உங்களை கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். அது உண்மையா? எந்தலையில் இடி விழுந்தது, ஒரு வடி அரிசி ஓட வச்சு நீ அன்று மைக்கு என்னடா எதோட விழுந்து வச்சு எப்பா நீ போப்பா சாமி. இவன் என்ன விஷயம் இளையராஜாமா? நீ என்ன நான் அரை சோகமா இருந்தா நீ முழு சோகமாக்கிறேன். சரி வேண்டாம்னு சொல்றேன், ஒரு வேண்டாம்னு சொல்றேன், ஒரு பெரிய மனசு வச்சு வாக்கப்போடு பண்ண சொல்றிய, அதை விட்டுட்டு சோகத்துல போயிடுறிய. சரி அடி எந்திரி, ஒரு தங்கச்சி வாரா. இல்ல பத்தியா, நான் முடியாது. ஏன்? நம்மளால காப்பிடி அரிசியை கூட தூக்கி வடிக்க முடியாது. நீ ஆளை பார்த்து இப்ப நினைக்காத. உன்னை கட்டி போற எதுக்கு? சோறு தண்ணி காய்ச்சி போடுறதுக்கு தான் உன்னை கூட்டி போறது. அதுதான் சோறுதான் ஆக்க முடியாதுன்ற. ஆக்க முடியாது. ஏன் ஆக்க முடியாது? நீ வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆனா உன்கிட்ட உலக்கம் இருக்கா என்னண்டே சந்தேகமா இருக்கு. எனக்கு உழைக்கிறேன்னா மணியண்ட பிறகு இருக்கேன் உனக்கு. எனக்கு பேரு எந்திரி எந்திரின்னு கூப்பிடுறேன். ஆமா, ஆனா உனக்கு எந்திரிக்குதா என்னன்றது என்ன செய்யறது? எந்திரிக்க நீ தான் வைக்கணும், உன் கையில தான் இருக்கு. அடியே எந்திரி, உன் தங்கச்சி வரா. ஆமா அதான் உன் தங்கச்சி. யாருங்க வேலை பார்க்குறவளா? உங்க அக்கா எந்திரி. அவளை பார்த்தா எந்திரிக்குமா? உடனே பார்த்து எந்திரிக்கட்டும். என்னை பார்த்தா எந்திரிக்கும், உன்னை பார்த்தா எந்திரிக்குமா? இருக்கிறதும் போயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிற போய் பணம் கண்ணமத்துல யாரு போடி அண்டி, நீ அதிர்ப்படுத்த முண்ட, மானம் கட்ட முண்ட, துப்பு கட்ட முண்ட, இல்ல திரியில வெக்கம் இல்லாம.
ஓடி வந்து வெட்டிக்கார 5 வருஷமா வச்சு இந்த மானகடை சிரிக்கி துப்பு கட்ட சிரிக்கி திரியல யாருக்கு பாருங்க இல்லாம யாரு எவ்வளவு அசிங்கமா பத்தி பேசாதீங்க. அவளை பத்தி யாருக்கு உங்களுக்கு தெரியாது. அவ யாரு என்னங்கறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவளை பத்தி தெரியாது. இந்த பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க. அவ யாரு என்ன தெரியுமா? அவ தராதரம் தெரியுமா? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. நீ சொல்லுங்க. அவ யார் தெரியுமா? அவ யாரு? அவ யார் தெரியுமா? முதல்ல அவ யாரு? அவ யார் தெரியுமா? எப்ப சொல்லுவீங்க? அவ யார் தெரியுமா? யார் அவ? அவளும் 10% காக்கப்பட்டவதான். மானகடை முண்டை திரியல பாரு வெக்கமே இல்லாம. இல்ல நான் கூட அவ யாருன்னு பெருமையா பேச போறேன். நானும் 10% போட்டு போய் இந்த தூங்குறவங்கள உதி போட்டு சொல்லிட்டாப்பே. இதுக்கு பெட்டிக்கார அதை வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாரு. நீ ஏண்டி வச்சிருக்க மானகடை சிரிக்கி துப்பு கட்ட முண்டை திரியல வெக்கமே இல்லாம. நீங்க யாரையே வச்சுக்கிறீங்க இல்ல, ஆனா முதல்ல நான் உங்க 2 பேரை வச்சிருக்கேன். போறாந்து புதுசு வெண்ண முடிக்கப்படாது. நீ முடிஞ்சாத மானகடை வேலை தேவையே இல்ல. எனக்கு என்ன குறைஞ்சா இப்படி தெரியல வாழ்க்கை அடி எந்திரியா என்ன வரத்துல காலைல வரத்தலாம் காலாது காலாது எரிஞ்ச கட்டை மாதிரி நல்லா சுடு ஆட்டுல இருந்து வந்தோம். அடி போடி பொம்பளை சண்டைனா மனசுல தேவைனால பேசுன என் புருஷன் சேர்த்து அறுத்து புரியாது. நான் 2 முடிச்சு அப்படியே கிழிச்சு புரியுங்களுக்கு. போன மானகடை வேலை என்னன்னா நீ தேவலத்த மச்சான் நீ சேவலத்த மச்சான் சேவலத்தி மச்சான் உன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி நீ சேவத்த மச்சான் மாலை கொடுத்து மச்சான் என்னதினோ வந்திப்பது எண்ணி எண்ணி வட்ட புத்தையும் வச்சுக்கிட்டு என்ன சுத்தி வண்டிச்சுட்டு உங்க கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கட்டுற தொட்டு தொட்டு தொட்டையிடோ அத்தனையும் திட்டுக்கு திட்டுக்கு சக்கரை போட நீ சேவலத்தே மச்சான். போகாம கொஞ்சு நான் உள்ளடிக்க பிஞ்சு செய்யவற்றானே ஏறுதையா இந்தாரோ. வச்சேனே ஆசை கொஞ்சம் குத்து இந்த மீச என்ன சென்றால் ஏத்துக்கணும் சம்சாரம். நீ ஒரு மாதிரிதான் அட ரொம்பவும் போக்கிறீதான் பக்கத்தில் நீ இருந்தா பகல் வேலை ராத்திரிதான் நெஞ்சினா மிந்திரியே நெஞ்சினா கிந்திரியே என்ன மல்லாயகில்லா நீயே ஆசை வளர்த்து பச்சேடை தன்னை நீ முத்து குடி வென்று புகழாமாக காத்திருந்தேன் இந்நாளா. என்னாலும் என்ன நீ ஏந்திரிக்கும் வந்த புகழாமாக காத்திருந்தேன் இந்நாளா. தேசிகராசனுக்கு வந்தது பெண் குதிரை பாண்டிகராசனுக்கு சொந்தமானது தென்பது. ஊதுவத்தி இல்லம்மா, இவ பேரு எந்திரி. நல்ல பேரா வச்சிருக்க பாரு. உங்க அத்தாச்சி, இப்படி நெப்பலாம். வருங்கால அத்தாச்சி. அப்ப இவங்க யாரு? அவ மூஞ்சிலே முடிக்கப்படாது. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி ஒண்ணு தெரியாம சொன்னாங்க. கண்ணு தெரியுமா? வாய போடுங்கண்ணே. உனக்கு கண்ணு தெரியுமா? இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்படி இப்ப போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போகிறேன். மனுஷனா நீங்க? இவெல்லாம் குரங்கு மாதிரி இருக்கா? யார்? எனக்கு என்ன குறைச்சுன்னு பாருங்க என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாப்ல. ராணி 1000 பிரச்சனை இருந்தாலும் கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் மோராடைய
இருங்கடி ஏண்டி நான் சொல்றத கேளு அப்படியெல்லாம் நினைச்சது ஒரு காலம் தான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எங்க அண்ணே கல்லானான்னா ரோட்டுக்கு தூக்கி போட்டுரு புல்லானான்னா மாட்டுக்கு தூக்கி போட்டுரு உனக்கு வேண்டாம் கல்யாணம் கடுக்கு புல்லானால் இங்க வா, உன் பேர் என்ன இப்படியே எங்கடி இப்படி இருக்கு? உன் பேர் என்ன? பொம்பளை அப்படித்தான் இருப்பாங்க. ஏய் பொம்பளை கோவலை பிடிப்பாங்க ஏங்க நான் உங்களுக்கு உன் தெரியாம பேர் என்னம்மா என்னை மன்னிச்சு என் பேரு எந்திரி நீ மன்னிக்க உங்க வேணாம். ஊரு எங்க ஊரு முந்திரி ஆமா உங்க அம்மா பேரு முந்திரி சாப்பிட்டாத்தே எந்திரிக்க. ஏய் கரெக்ட். என்ன அப்படி வந்திருக்கீங்களா எல்லாரும் என்ன அப்படி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா திணைக்காடு காவல் போறோம் வயிறு இருக்கலடி நம்ம சாப்பிட்டே இல்லையம்மா ஏய் எப்ப கிச்சு 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 என்ன அப்படி வந்திருக்கீங்களா என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்னது கூப்பிட்டீங்க நான் 9 மாசம் முழுகாம இருக்கேன் என்னது 9 ஏய் 9 மாசம் முழுகாம இருக்கியா வயிற்றே காதா நீங்க எது அம்மா. நீங்க எது போடணும் அம்மா புள்ள சல்லிக்கல் மாதிரி இருக்கும் போல சளிக்கண்ட மாதிரி இருக்குமா வளகாப்பு போடணும்னு இந்த பிள்ளை ஆசைப்படுது வளகாப்பு போட்டுடலாம் செலவு ரொம்ப ஆகும். அப்படியே போட்டுடலாம் என்னடி இப்படி தரத்திரம் முடிச்ச மாதிரி பேசுற நம்ம நம்பி எவ்வளவு செலவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன ஏய் ஓ உடம்புக்கு இதை நீ நினைக்காத செத்துருவாய் எல்லாம் சேராம ஏய் நீ எதை வச்சு சொல்ற அப்படி ஒண்ணு இல்லம்மா நீங்க பேசுங்கம்மா நல்லா இருக்கும் பாட்டு சேராம எல்லாரும் சேர்ந்து பைக்கு வேற இறக்கி வச்சுக்கிட்டு வாய்க்கு பார்த்தா ஏய் எப்படி ஏத்துறீ மரியாதை இறக்கி ஏத்தன வைக்க இறக்கி எனக்கு ஏய் போடாம இறக்குறேன் அதான் ஏத்தனத போய் இறக்கல ஏய் ஆயிரம் தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்தம் பட்டுங்களே இங்கிருந்து ஜாதி மல்லிகை எடுத்துக்கொள்ளும் காவல் மல்லிகை கோயிலின் காதல் பொருளை ஆயிரம் முட்டுக்களே வந்து ஆனந்தம் பட்டுங்களே
பொம்பளையும் முகரையும் மேல கொடுங்க எனக்கு என்ன போட்டியா ஏய் ஏய் இந்தாப்ல இது மேல போடுறது இல்ல 1000 தாமரை விட்டுக்கிற ஓ முட்டுது. இதை எடுத்து தோல்ல போடணும் முகரைய போடணும் ஏ கொட்டாங்குச்சி அண்ணே இந்தாடி இதை எங்க பிடிச்ச எதிரி முதல்ல ஆமா, எல்லாரும் இடுப்புல சொருகணும் ஏய் ஏய் பிச்சு முடுவ பிச்சு ஓ இடுப்புல சொருகணும் யார் இந்த அவரை சொல்ல தெரியாமா? ஆ? அவரை சொல்ல தெரியாது. வா ராணி நீ அங்கிட்டு வாமா திரும்ப நீங்க உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஐயோ எங்கிட்ட எங்கிட்ட அங்கிட்டாமா நீங்க எவனை சொல்லுங்கன்னா அவனை சொல்லுங்க. ராணி இதை இந்த போட்டு இடுப்பு சொல்லுவோம் நீங்க என்ன அந்த தலைவி தான் தருவணுமா? ஆனா இந்த வாடிக்கு ஏய் ஏய் என்னடி இருடி நீங்க தெரு வரும்போது எனக்கு கூத்தெடுத்தமா உன் கற்பனைக்கு தாவணி கட்டிடுவா வேண்டாமா எலி ஆசைப்பட்டுச்சான் யானை மேல அசிங்கமல்ல தாவணி போடாம அது எப்பதான் தெரியுதாக்கா ஏய் ஏய் நான் இங்க வச்சிருக்கேன் கைய பாரு இந்த பாடுபட்டு அவ பொம்பளை பிள்ளை. அண்ணே நீங்க கட்டிக்க போற பழம் கட்டி விடுங்க நான் வச்சா ஒத்துக்கிற மாட்டாமா. அப்புறம் நீ கல்யாணம் பண்ணி எப்படி இந்த பிள்ளையோட வாழ்க்கை நடத்துவ அது முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு முன்னாடி தொடக்கூடாது. ஆ? ஐயோ அண்ணே உன் முகத்தை காட்டு ஐயோ ச்சே. அண்ணே கல்யாணத்துக்கு முன்னாடி தொடக்கூடாது. உன் முகத்தை அப்படி எல்லாத்தையும் காட்டு ஏடா எப்படி நடிக்கிறாங்க நீங்க திரிக்கும் போது இருடி உங்களுக்கு என்ன கையை தூக்கு மேல கை ரெண்டு மேல கையை தூக்கு. தூக்குங்க, 2 கையை தூக்கி கால் 2 தூக்கு. கை ரெண்டு மேல தூக்கு சுத்தமா கேட்கா அம்மா கொடி ஏத்துறாங்க போல அம்மா கொடி ஏத்துனது போதுமா இரு அம்மா நிப்பாட்டுன்னு சொல்றல அப்படியே நிப்பாட்டிக்கணும் அம்மா நிப்பாட்டுவாள்ல. அம்மா நீங்க நிப்பாட்டுவீங்களா கையை கீழே போடு இதோட கையை ஏடா கணக்கெடுப்பா இருக்கா போட்டிடு மாட்டிக்காரன் அடுத்தவங்க தூத்து மேல என்ன ஏய் இந்தியே இல்லாத நீலாம் பாடக்கூடாது ஏய் வாயை மூடுடி. வாயில வந்ததுன்னா பேச்சு தொலைறீங்க கொஞ்சமாவது இலைமறை தாய் மறைவு வேண்டாமா ஆ? நான் என்னடி பண்ணேன் இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டு வாங்க எங்க வள்ளியம்மா அப்படிதான் பண்ணாங்க அடுத்தவங்க அண்ணே சொத்துன்னு சொல்லி கொடுங்க அம்மா அப்படித்தான் சொல்லி கொடுத்தேன். டேய் இப்ப சொல்லி கொடுங்க அப்ப அத நான் சொல்லி கொடுத்தேம்மா. சொல்லி கொடுங்க அண்ணே என்னண்ணே அத நான் சொல்லி கொடுத்தேன். என்னண்ணே அவ என்ன செஞ்சாரு? நீங்க உங்க மேலதான் தவறு. என்ன நாங்க என்ன ஏய் பத்தியா கடைசி அந்த பிள்ளைக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு எங்க மேல தவறுன்ற கட்டி கொடுங்க. நான் கடிக்க போற பொண்ணை விட்டு கொடுக்க முடியுமா? அப்ப நாங்க என்ன பண்ண நீங்க நீங்க சொத்துன்னு தான் சொன்னேன். சொத்துன்னு சொன்னேன் நீங்க இப்படி ஆனாலும் சோழ்ந்து திரும்பினீங்களா? ஆம். அதை பார்த்து அடுத்தவங்க சொத்து மேல இந்த